Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு டேஸ்டியான and சிம்பிளான பிஸ்கட் புட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பால் எடுத்துக்கங்க. இது கூட கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கங்க. இப்போ இத நல்லா கொதிக்க விடலாம். பால் கொதிச்சதும் ஒரு அரை கப் பால் நம்ம வந்து தனியா எடுத்து வச்சிருக்கலாம். இதோட கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து லம்ப்ஸ் எதுவும் இல்லாம நல்லா கிண்டி விட்டுக்கணும். கஸ்டர்ட் மில்க் பவுடர் நம்ம சைடுல வச்சிரலாம். நெக்ஸ்ட் கொதிச்ச பாலோட கண்டென்ஸ் மில்க் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க நீங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம சைடில் எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் மில்க் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கஸ்டர்ட் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் நல்லா உங்களுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு டார்க் சாக்லேட் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அரை கப் சாக்லேட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்க்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கஸ்டர்ட் மில்க் சூடாக இருக்கிறதுனால சாக்லேட்டோட சேர்ந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகிடும். ஸோ இதையும் சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது கூட காஃபி பவுடர் ஆர் கோகோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு நான் வந்து மேரி பிஸ்கட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைஜஸ்டிவ் பிஸ்கட் எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து கிளிங் பேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணி விட்டுடலாம். பிஸ்கட் எல்லாமே நல்லா அந்த காஃபி பவுடர் எடுத்து வச்சுருப்போம் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேயில் நீங்கள் வந்து 1 by 1 வச்சுக்கணும். ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே நீங்கள் பிஸ்கட் வச்சுருங்க. பிஸ்கட் லேயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கஸ்டர்டு க்ரீம் வச்சு மேலே வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ 1 more லேயர் பிஸ்கட் லேயர் வைங்க. பிஸ்கட் லேயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சென்டர் போர்ஷன் அது வந்து சாக்லேட் க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் க்ரீமை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேயர் பிஸ்கட் வச்சிங்க அப்படின்னா இன்னொரு லேயர் க்ரீம் இன்னொரு லேயர் பிஸ்கட் இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டாக வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கிளிங் பேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 6 to 7 hours நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னா நட்ஸை வந்து சின்னதாக நீங்கள் வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஹெர்ஷ்லி சிரப் அப்புறம் சாக்லேட் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அண்ட் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணக்கூடிய டெசர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.